சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ கட்டி கொடுத்த அரண்மனையில இருக்க. சரி, ஒரு விஷயம் சொல்லணும் தான் உனக்கு போன் பண்ண சங்கு. இன்னைக்கு நீ செஞ்சு கொடுத்திய சமையல் அடடடடடடா பிரமாதமா இருக்கு. யோ, கூட ஆளுங்க இருக்காங்கன்னு சீன் போடுறியா? உருளைக்கிழங்கு கூட்டுன்னு ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு போன பாரு. கேவலமா இருக்கு, வாயில வைக்கவே முடியல. செத்த இன்னைக்கு. ஓகேமா, ஓகே. ஓ, நைட்டு சிக்கன் குழம்பும் சப்பாத்தி பண்றியா? ஏய் ஏய் ஏய், சரி 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 சரி. பண்ணு பண்ணு பண்ணு. ஓகே, நான் வச்சிரேன் டார்லிங். நைட்டு வரட்டும். பார்த்தல்ல எப்படி பாராட்டி இருக்கேன்னு. டேய், இப்படிதான்டா அப்பப்போ பொண்டாட்டிகளை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மறுநாள் காலைல நமக்காக சந்தோஷமா சமைப்பாங்க. டேய், நீ சாப்பிட்ற? நான் சாப்பிட்றேன். ஹலோ. சாப்பிட்டீங்களா? இல்லங்க, ஏதோ சாப்பிட போறேன். என்னங்க மணி என்னாச்சு, இன்னும் சாப்பிடலங்கிறீங்க? இல்லையே, குரல் வழக்கம் போல இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. கம்பெனில இருந்து டெலிவரிக்கு உண்டான பாக்ஸ் எல்லாம் போகுதுல்ல, அதுல கொஞ்சம் பீசஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் ஓனர் கூப்பிட்டு என்ன திட்டினாரு. ஓ, இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விலகி நின்று பாருங்க. இது எத்தனை நாளா நடக்குது? இப்போதாங்க கொஞ்ச நாளா. அப்போ கொஞ்ச நாளா உங்க ஆஃபீஸில் வேற ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் மாற்றம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கும். என்னங்க இப்போ என்ன சொன்னீங்க? இல்லைங்க, பிரச்சனையே இல்லாத ஒரு ஆஃபீஸில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ அங்கே புதுசாக ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும்ல. அப்படி யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொன்னேன். ஓகேங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ மகா. மகா, உங்க சாப்பாடு. என்னடா? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு ஆஃபீஸில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை, சொல்றதுக்குள்ள ஃபோனை வச்சுட்டாங்க. பரவாயில்ல, சாயங்காலம் வீட்டுக்கு போவல, அப்போ சேர்த்து வச்சு சொல்லிக்கிறேன். சூப்பர்ல. என்ன முருகன் சார், பதில் கிடைச்சிருக்கு போல இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்ககிட்ட எல்லாம் பேசினா நான் தோத்து போயிடுவேன். நீ ராசி இல்லாதவையா, முகத்தை அப்படி திருப்பியா? ஆமா, இல்லைன்னா மட்டும். தலைவர் ஜெயிச்சிட்டாரே, சூப்பர் தலைவரா. அடுத்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எத்தனை ரவுண்ட் ஆனாலும் நாங்க தான் வின்னு. ஆல் டைம் வின்னர்யா. அதையும் பாத்துறலாம். முருகா இப்ப பாரியா.
ஆடு செகண்ட் ரூம்ல ஆடு பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இத பாரு, குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நகை சீட்டு போட்டு தங்க நகை வாங்கலாம்னு நினைச்சேன். முடியல, ஒரு வெள்ளி தட்டாவது வாங்கலாமேன்னு வாங்கி வச்சேன். இந்த மனுஷன் எடுத்துட்டு ஓடி போயிடுவாரேன்னு எவர் சிலர் தட்டோட தட்டா ஒளிச்சு வச்சேன். அதையும் எடுத்துட்டு போயிட்டாரு இந்த மனுஷன். எப்படிதான் காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியலையே. வெள்ளி தட்டை எடுத்துட்டு போய் அப்படி எதுக்குமா சீட்டு விளையாடணும், அதுவும் இந்த வயசுல? ஐயோ, ஒரு நிமிஷம் அசர முடியுதா? இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்குள்ள பொருளையோ பணத்தையோ எதையாவது எடுத்து கொண்டு போய் விளையாடிடுறாரு. அவர் வயசுக்கு ஏத்த மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு. நீ போன் போட்ட, எடுத்தாரா? மறுபடியும் போன் போடு. இன்னைக்கு நானும் அவரான்னு பாத்துறேன். எவ்வளவு தைரியம்! எத்தனை தடவை தான் அவர் கிளாஸ் எடுக்கிறது. நீங்க போதா குடு. தலைவரே, வீட்ல இருந்து போன் வருது. அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஏய், கட் பண்றாரு. நான் போன் பண்றேன்னு தெரிஞ்சு மனுஷன் போனை கட் பண்றாரு. ஏன் போன் பண்ணிருப்பாருமா? உன் போனா இருந்தானே, ஏன் போனா இருந்தா என்ன? நம்ம வீட்ல இருந்தானே போன் பண்றோம், எடுத்து பேச வேண்டியதானே. போன் எடுத்து பேச முடியாத அளவுக்கு துரை பிஸி, அதான் போனை கட் பண்றாரு. ஐயோ, இது என்ன சாதாரண பொருளா? 1/2 கிலோ வெள்ளி தட்டுடி. இந்த மனுஷன் போய் வித்துட்டு இருந்தாருன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியுமா? இன்னைக்கு மட்டும் வித்துட்டு வரட்டும். அந்த மனுஷனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம துரத்தி விட்டுறேன். துரத்தி விடுறது என்ன, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். கதவை தாப்பா போட்டு வச்சிடறேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வெள்ளித்தட்டை எடுத்துட்டு போற அளவுக்கு தைரியம் வந்துச்சு இந்த மனுஷனுக்கு. குடு போனை குடு. இன்னைக்கு அவரா நானான்னு பாத்துறேன். நீ போய் வேலையை பாரு, ஏன் முஜிய பாத்துட்டு இருக்க? போச்சே போச்சே, 1/2 கிலோ வெள்ளித்தட்டு போச்சே. தலைவரே, வீட்ல இருந்து போன் வருது. வாங்க வாங்க, இன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன். அட பாவி, நீ நினைச்ச மாதிரி நடக்குது மகா. ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் ஆதாரத்தோட பிடிக்கணும். இல்லனா அவன் ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிருவான்.